Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு என்ன லஞ்ச்னு பார்க்கலாம். பசங்களுக்கு டிஃபன் செஞ்சிட்டு அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் நம்மளுக்கு மதிய சாப்பாடு தான் செய்ய போறோம். கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நான் போடுற வீடியோ ஒண்ணுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, welcome to Geeta Samayal. நம்ம வந்து இன்னைக்கு பசங்களுக்கு டிஃபனு லஞ்ச் பாக்ஸு நம்மளுக்கு மதிய சாப்பாடு செய்ய போகிறோம். ஓகேவா? எப்பயும் செய்கிற மாரி தான். எப்பயும் வர டைமில் அழகாக வந்தாச்சு. எப்பயும் போல் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றிட்டு நம்ம இன்றைக்கி 6:10க்கெல்லாம் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து நான் காலையில் டிஃபனுக்கும் சேர்த்து சம்பா கோதுமை செய்ய போகிறேன். அதுக்காக ஒலை தண்ணியிலே சுடு தண்ணி காய வச்சுருக்கேன். ஃபுல்லாக இவ்வளோ காய வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து நம்ம பச்சை மொச்சையும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு தொக்கு மாரி பண்ண போகிறோம். சம்பா கோதுமை உப்புமா பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். பச்சை மொச்சையை வேக வச்சிடலாம். உப்புமாக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு பொரியட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சோன்னே ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. கடுகு பொரியலன்னு வச்சுக்கோங்க, நறுக்குன்னு இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டோம். நம்ம இனிமேல் ஒரு 2 வாரத்துக்கு மண் சட்டியில் செய்ய மாட்டோம். 1ஆம் தேதியிலேருந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து ஐயப்ப மாலை போட போகிறாரு. 12ஆம் தேதி ஊருக்கு போகிறாரு. அதனால் அமாவாசையிலேருந்து நான் நான்வெஜ்ஜும் செய்யலை, மண் சட்டிலையும் செய்யலை. ஓகேவா? எப்பயுமே மாலை போடுறதுக்கு ஒரு 3 நாள் 5 நாளைக்கு முன்னாடியே நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு விரதம் இருந்துட்டு அதே போல் தான் மலைக்கு போயிட்டு வந்தோமோ அந்தமாரி தான் பண்ணுவோம். இப்போ 3 நாள் தான் இருக்கிறது. ஓகேவா? மாலை போடுறதுக்கு முன்னாடி 3 நாள் சொல்கிறேன். இது கூடயே பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம் செய்ய போகிறோம். தொட்டுக்க வந்து மொச்சையும் கத்திரிக்காயும் போட்டு பரட்டின மாரி செய்கிறோம். அதை எடுத்துகிட்டு போகிறானுங்களான்னு தெரியல. இல்லைன்னா 2 அப்பளத்தை கூட பொரிச்சு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா முறுக்கு இருக்குது கொடுத்துக்கலாம். சிறுக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் பொரியல் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து அத்திக்காய் இருக்குது பாருங்கள். அன்றைக்கி சிறுவாபுரிக்கு போயிட்டு வரும்போது ரெடில்ஸில் அத்திக்காய் விற்றுட்டு இருந்தது. அத்திக்காய் இங்கெல்லாம் கிடைக்காது, இல்லைன்னா மயிலாப்பூரில் இருக்கும். எனக்கு அத்திக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அத்திக்காய் வந்து வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு போட்டு செய்யும் போது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ கிடைக்கிறது இல்லை. இப்போ வெங்காயம் வதங்கினோன்னே சம்பா கோதுமையை சேர்த்துடலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுக்கும் போது சூப்பராக இருக்கும் சம்பா கோதுமை வறுத்து எடுக்கும் போது. நல்லா தண்ணியில் ஊற போட்டுட்டு நல்லா கை வச்சு அலம்பியிருக்கேன். ஏன்னா பாலாக இருக்கும், அதனால் சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கவரில் வச்சு நச்சிட்டு தான் நம்ம செய்யணும். ஓகேவா? இது கீரைலாம் முடியாதனால பெரிய அத்திக்காவாக இருக்குது. நல்லா ஒரு கவரில் வச்சு இல்லைன்னா அம்மியில் வச்சு 2 நச்சிட்டோன்னா சரியாயிடும். இப்போ இதுலேயே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுக்கணும். வறுத்தா தான் நல்லாயிருக்கும். சம்பா கோதுமைக்கு தேவையான உப்பு
நம்மளுக்கு தண்ணி வேறு நல்லா காஞ்சிருச்சு. ரவையை வறுத்துட்டு தண்ணியை சேர்த்தா ஒரு 10 நிமிஷத்தில் சம்பா கோதுமை உப்புமா ரெடி ஆகிடும். ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு. பசங்க ஃபஸ்ட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் செஞ்சு கொடுக்கறதுனால பசங்க சாப்பிட்டுடுறாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சம்பா கோதுமை. பார்த்தீங்கன்னா ரவை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ரவை வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ தண்ணி நல்லா சூப்பராக கொதிச்சு வருது. ஸ்டவ்வை வந்து சிம்மு பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மலருது பாருங்கள். இப்படி நீங்கள் தண்ணி ஊற்றும் போது சூப்பராக இருக்கும். அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு 1.25 வச்சுக்கோங்க. நான் அளவெல்லாம் பார்க்கல, அப்படியே எடுத்து ஊற்றிக்கிறேன். செம்ம சூடாக இருக்குது. இன்னும் தண்ணி ஊற்றணும். இது மூங்குற அளவுக்கு இருந்தால் தான் இது. ஏன்னா வந்து ரவை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருவாங்க சாஃப்டாக ஆகுன்ட்டு. எனக்கு இது போல் வந்தாவே கரெக்டாக இருக்குது. அதனால் நான் ஊற வைக்கிறது இல்லை. இது போல் தலைன்னு வச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு டம்மு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராகிடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகேவா? உலைக்கு வந்து தண்ணி காஞ்சிருச்சு. அரிசி கழுவி வச்சுருக்கா போட்டுடலாம். நம்மளுக்கு உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா உதுரியாக தெரியுதா? பூ போல் இருக்குது பாருங்கள். இது போல் தான் இருக்கணும் எப்பயுமே. அப்படி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம கத்திரிக்காயையும் மொச்சையும் தொக்கு மாரி பண்ணிக்கலாம். சாதம் பாருங்க நல்லா மலர்ந்து வருது. ஓகேவா? இப்போ வந்து கத்திரிக்காயையும் மொச்சையும் வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு பண்ணிக்கலாம். அதுக்கு தான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 வெங்காயம். ஓகேவா? அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கணும். ஆல்ரெடி வந்து நம்ம மொச்சை வந்து 2 விசில் விட்டு எடுத்துட்டோம். அதனால் சரி சாதமும் இன்னும் வேகலை. உருளைக்கிழங்கு சாதம் செய்யலான்னா அதுக்குள்ளே நம்ம இந்த பப்புள் கத்திரிக்காய் தான் வாங்கி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். அதான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் மட்டும்தான். அப்புறம் வெங்காயம் தக்காளிக்கு. ஏன்னா நம்ம மொச்சையில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். எப்படி வருது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நெய் போட்டிருக்கோம்ல, மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். கொஞ்சம் கூட கரண்டிலேயே ஒட்டலை பாருங்கள். இது போல் தான் வரணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு இதுக்கு தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா சர்க்கரை கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா சர்க்கரை வச்சு தான் சாப்பிடுவேன்.
இல்லைன்னா ஏதாவது குழம்பு இருந்ததுன்னா ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கும் எப்படி பிடிக்கும்னு தெரியாது. எனக்கு பிடிச்சதை நான் சொல்லிட்டேன். பசங்களுக்கு சக்கரை தான் போட்டு கொடுப்பேன். இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷமாக கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. ஒரு 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் பாதி வெந்து வரணும். அதுக்கப்புறம் வேக வச்ச மொச்சையை சேர்த்துக்கலாம். இதுவே காரம் கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காய் வதங்கினா வந்து கொஞ்சமாக தான் ஆகும். அதனால் மொச்சைக்கும் அதுக்கும் கரெக்டாக வந்துடும். இந்த மொச்சையில் வேக வச்ச தண்ணியை அப்படியே சேர்த்துக்கோங்க. சாதம் வந்து வெந்து வந்துடுச்சு. வடித்து விட்டுறலாம். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடயே வேக வச்சா மொச்சையை சேர்த்துருங்க. சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், கீரை சாதம், மிளகாய் கிளி சாம்பார். நம்ம வந்து எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கோம். 2 அப்பளம் வறுத்துட்டு அதிலே உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சுக்கலாம். சாதம் வடித்தாச்சுல, வடிஞ்சோடனே கொஞ்சம் ஆற வச்சுருவேன் நான். ஓகேவா? சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அப்பளத்தை வறுத்துக்கலாம். எவ்வளோ லேட்டாக பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா? அப்பளம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது போல இருக்குது. அதுக்கு தான் பொரியறதுக்கு லேட் ஆகுது. அப்பளம்லாம் வறுத்து எடுத்தாச்சு. எண்ணெய் சூடாகவே இருக்குது. நான் 2 உருளைக்கிழங்க அப்படியே தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே வந்து நம்ம உருளைக்கிழங்க லைட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். 5 நிமிஷம் தான் ஆச்சு நம்மளுக்கு. அந்த மிளகாத்தூள் வாசனை போகும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டுருக்கோம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. தெரியுதா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதையே எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்படியே தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் இவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் எடுத்துருங்க. இதில் பாதி போதும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாக தான் இருக்குது. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை.
என் பெரிய பிள்ளைய அத்திக்காய் தட்டி கொடுக்க சொன்னேன். அதான் தட்டிகிட்டு இருக்கேன். அதான் சவுண்டு கேட்குது. ஏன்னா அத்திக்காய் தட்டினா கூட்டுக்கு குக்கரில் வச்சிடலாம். ஏன்னா ஸ்டவ் 2 ஸ்டவ் காலியாக தான் இருக்குது. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, புதினா, ஒரு 2 தக்காளி. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டும் உப்பு, சாதம் மிக்ஸ் பண்ணும் போது உப்பு சேர்த்துக்கலாம். நானும் ஒவ்வொரு நாள் சாதம் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைக்கலான்னு நினைப்பேன். மறந்து போயிடுவேன். ஏன்னா அப்பத்துலேருந்து உப்பு போட்டு நம்ம வேக வச்சு பழக்கம் இல்லை. இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நடுவில் சேர்க்க தேவையில்ல, அதுவே கரெக்டாக போயிடும். ஓகேவா? தக்காளி வதங்கட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இதுலேயே நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது காரம் அதிகம், நான் அதனால தான் கொஞ்சம் கம்மியாக போடுறேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துருங்க. இது கூடயே கொஞ்சமாக தண்ணி. ஓகேவா? இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா அத்திக்காயெலாம் தட்டி கொடுத்துட்டோம். இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் கடலப்பருப்பு, ஒரு 2 தக்காளி, 5 பல் பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி. இது கூட மஞ்சத்தூள். ஓகேவா? மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக இதில் ஒரு 5 விசிலாச்சு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். பாதி கூட வரல. இப்போ குக்கரை மூடிடலாம். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சாதம் ஆற வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸ் பண்ணும்போது சாதம் நல்லா உடையாமல் கொஞ்சம் பளபளன்னு வரும். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி போட்டிருக்கனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு நம்ம எடுத்துகிட்டு சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். ஓகேவா? உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தாவே மதியானம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம்ல, நல்லா ஊறி போய் பயங்கர காரம் வந்துடுது. அதனால நான் கொஞ்சம் வெளுப்பாகவே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. சாதம் மிக்ஸ் பண்ணியாச்சு. பசங்களுக்கு கட்டிடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சிறுக்கீரை பொரியலுக்கு கடுகு, சீரகம் 1/2 ஸ்பூன்,
உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லை, பெரிய வெங்காயம் 2, 10 பல் பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வதங்கட்டும். 2 கட்டு இப்போ சேர்த்துடலாம். தண்டோட பிஞ்சு தண்டோடு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் துருவல்லாம் போடவே தேவையில்லை, சும்மாவே சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க சிறுகீரையை உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்வாங்க. பிள்ளை பெற்றவங்களுக்கெல்லாம் அப்படி தான் கொடுப்பாங்களாம். சிறுகீரையை இந்தமாதிரி தண்டோடு வேக வச்சுட்டு வெறும் உப்பில் வேக வச்சுருவாங்க. வேக வச்சுட்டு மிளகு, சீரகம், பூண்டு போட்டு தட்டி கொடுத்துருவாங்க சாதத்துக்கு. இப்போ இந்த சிசரியன்லாம் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் வயிறு புண்ணு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் அந்தமாரி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா சிறுகீரையில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியல. நாங்கள் குழந்தை பெற்றப்பெல்லாம் எங்கள் அம்மா கொடுத்தாங்க, அதை ஞாபகம் வச்சுதே இப்போ சிறுகீரை ஞாபகம் வந்தோடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ கீரை அலம்பி அப்பயே வச்சிட்டேன் 6 மணிக்கே. ஆனால் ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கும், பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஓட்ட பாத்திரம் இருக்குது பாருங்கள், அது போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும். ஏன்னா தண்டு வேறு இருக்குது. தண்டு இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே தான் ஆகும். வெறும் கீரையாக சேர்த்தோன்னா உங்களுக்கு அந்தமாரி ஆகாது. ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் கலர் மாறாது கீரை. பசங்களுக்கு உருளைக்கிழங்கு சாதம், குட்டி குட்டி முறுக்கு தொட்டுக்காய் கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து வெள்ளரிக்காய் கொடுத்துருக்கேன். பசங்களே இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா கீரை முக்கால்வாசி வெந்துட்டுருக்கோம். நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள். உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதுக்கப்புறம் மூடி வைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் தான் வைக்கணும். நான் ஏற்கனவே சிம்மில் வச்சு தான் வேக வச்சுருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டே நீங்கள் உப்பு போட்டுட்டிங்கன்னா நிறைய உப்பு ஆகிடும். அது இல்லாமல் கலரும் மாறிடும். பாருங்கள் நம்ம எவ்வளோ கீரை போட்டோம், எவ்வளோண்டு வந்துடுச்சு பாருங்கள். கீரைலாம் மிஞ்சி போனால் 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் தான் வைக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக கீரை ரெடி ஆயிடுச்சு. சிறுபருப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், தேங்காய் துருவல் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அத்திக்காய்க்கு வந்து குக்கர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? விசில் அடங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அத்திக்காவை தாளித்து கொடுத்துட்றேன். அத்திக்காய் விசில் அடங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. ஓகேவா? இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், பூண்டு, அது கூடயே கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அத்திக்காவை சேர்த்துக்கோங்க. இது கூடயே உப்பு சேர்த்துக்கலாம். கால் மூடி தேங்காய் போட்டிருக்கேன், 3 பச்சை மிளகாய். இப்போ இதில் 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ இதை சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அலம்பி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே அத்திக்காய் வேக வச்சதுலேயே தண்ணி இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் நல்லா மலர்ந்து வரணும். மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக மலர்ந்து வருது. ரசத்து கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரசம் வந்து எனக்கு நேற்றுக்கு ரசமே கொஞ்சம் இருக்குது, அதனால் நான் ரசம் வைக்கல. அதை மட்டும் சூட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். வயிற்றில் அல்சர்லாம் இருக்கிறவங்கலாம் இது வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. இது ரொம்ப கிடைக்காது. இந்த கீரைக்காரவங்ககிட்டலாம் கொஞ்சம் சொல்லி வச்சா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரெடில்ஸில் நல்லா கிடைக்கிது, மயிலாப்பூர்லேயும் கிடைக்குது. ஏன்னா எங்கள் மாமியார் போகும்போது அங்கே போகும்போது தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதனால் நான் சொல்கிறேன். பக்கத்தில் கீரைக்காரவங்க யாருனாச்சும் வந்தால் சொல்லி அமிச்சா கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஓகேவா? இப்போ சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல. ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.